ஏய் உங்கப்பா நாத்தா வந்திருக்காங்க வாடி. முட்டை கலக்கி முடியாதுடா, வர முடியாது. அப்ப நான் தூக்கிட்டு போறேன் டி. வேண்டாம், போதும். இல்ல நான் தூக்கிட்டு போகிறேன். அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. தாய்மாமன் சீரியல்ல இந்த வாரம் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்து ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆளுக்கு ரொம்ப முடியாம போயிருது. ஜுரம் அடிக்குதுங்க. ஏன்னா தலையில அடிபட்டு ஒருத்தவங்களுக்கு நல்லா ஆகலாம், ஒருத்தவங்களுக்கு ஜுரம் வரலாம். பூங்கொடி அப்படியே முழுங்கிட்டே கிடக்குறாங்க. பார்த்துட்டு வீடே கதி கலங்கி போகுது. வீடே ஒட்டுமொத்த குடும்பமா அந்த நந்தினி அம்மாவை தவிர மற்ற எல்லாருமே என்னாச்சுமா என்னாச்சுமான்னு கேட்டுட்டு ஆளுக்கு அது பண்றதும் இது பண்றதும் ஐயோ என்னம்மா பண்றாங்க. பூங்கொடியே விசந்து அசந்து போகுது, வியந்து போகுது. என்னடா அது இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் அப்படி இப்படி நம்ம கேள்விப்பட்டோம். எல்லாரும் அப்படிதான் நம்ம வீட்டுல ராசாத்தி அத்தை அப்பா அப்படித்தானே சொன்னாங்க. ஆனா அம்மா சொன்னுச்சு அண்ணன் குடும்பம் ரொம்ப நல்லவருண்டு. அது கரெக்டா தான் இருக்கு. ஆக மொத்தம் இதுல இருந்து என்ன தெரியுது, பெத்த தாய் பேச்ச கேட்கணும் நம்பணும் அப்படிங்கிறது. தாயை தவிர வேற யாரு நமக்கு நல்லது சொல்லுவாங்க. ஐயோ பாரு அப்ப மீனாட்சி பாத்தீங்கன்னா இந்தரா என்னடா இருடா ஜுரம் கொளுத்துது, நான் போய் காப்பி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு வேக வேகமா அப்படிதான் கொலன்னு சூப்பரா கொண்டாந்து கொடுக்குது. நல்லா கொடுக்குறேங்கிற பேர் வழிக்கு பால் மட்டும் தண்ணியே கலக்காம கொலன்னு குடிச்சா கெடுதின்னு தாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அன்பு உறவுகளை நீங்களுமே அப்படியே நடந்துக்கங்க. கொலன்னு கொட்டெல்லாம் பால் டீ காப்பி குடிக்காதீங்க. பாதிக்கு பாதி சரி பாதி தண்ணி கலந்து தான் குடிக்கணுங்கிறாங்க. ஒரு வயசுக்கு மேல ஒரு கிட்ட வயசு எல்லா வயசு நல்லா குடிச்சுக்கலாம். அதுவுமே தண்ணி கலந்தாங்க குடிக்கணும். இப்ப இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு பூங்கொடி சொல்ல, அதெல்லாம் சொல்லாத இந்தா குடி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல சாய்ச்சிக்கிட்டு அப்படியே குடிக்க சொல்றாங்க. அப்படியே பூங்கொடிக்கு கண்ணே கலங்குது. என்னம்மா சூடா இருக்கா அப்படிங்கல. இல்ல அத்தை ஒண்ணும் இல்ல. சூடு இல்லைல இல்ல அத்தை அப்படிங்குது. என்ன மன்னிச்சுக்கம்மா. ஏன் அத்தை நீங்க ஏன் அழுகுறீங்க? நீங்க எதுவும் சூடா குடிச்சீங்களா? பாத்தியா கொழுப்ப பாத்தியா முட்டை கலக்கி. அழகர் பார்த்துட்டு அங்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. இல்ல அத்தை நீங்க கண்ணு கலங்குறீங்களே அதான் கேட்டேன். இல்லம்மா உன்னை நான் அப்படி பண்ணிருக்க கூடாதும்மா. அத்தை நீங்க எங்க பண்ணீங்க? அதுவா தன்னால் நடந்துச்சு அத்தை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இல்லம்மா உன்னை நான் அப்படி பண்ணிருக்க கூடாதும்மா, என்னை மன்னிச்சுக்கம்மா. ஆளுக்கு ஏய் பேசிக்கிட்டு இருக்க, போயிட்டு வடச்சட்டி காப்பனம் கூடு அப்படின்னு சட்டி எடுத்துட்டு வந்து அடுப்பை எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சு அப்படியே தலைக்கு ஒத்தடம் கொடுக்கறது என்ன, இந்த ஜுரம் போகணுங்கிறக்காண்டி கையை பிடிச்சி தேய்க்கிறது என்ன, எல்லாம் ஒட்டுமொத்த குடும்பம் அப்படித்தான் தாங்குறாங்க. என் தப்புத்தான் அத்தா, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல தேனும் வந்துட்டு பாத்தீங்களா எங்க அம்மா அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க அண்ணி. அம்மா என்னைக்கும் எல்லாரோடையும் அன்பா தான் இருப்பாங்க. வீட்டை ரெண்டா பிரிக்க கூடாதுன்னு ஒரே குறிக்கோள், என் உயிர் இருக்கிற வரைக்கும் யாரும் ரெண்டா ஆகக்கூடாது, ரெண்டு ஓலை வைக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வைராக்கியத்தோட வாழ்றாங்க. இவ்வளவு ஏன் சோறே தீந்து போயிடுச்சுன்னா அடுத்து 2 பேருக்கு சாப்பிடணும்னா இன்னொரு வாட்டி ஒலை வைக்கக்கூடாது, சோறு தீந்து கூட ஒலை வைக்கக்கூடாது, ஏன்னா அது 2 ஒலையாயிரும் அப்படின்னு சொல்றவங்க எங்க அம்மா. அப்படிங்கல அப்படி பாக்குது. அழகர் கண்டுக்கிறாரு பூங்கொடி பாக்குறத. என்ன என்ன பாக்குற? அப்போ 2 பேருக்கு என்ன சாப்பிடுறது ஒலை வைக்காட்டி அப்படின்னு நீ நினைக்கிற? பூங்கொடி அமைதியா இருக்காங்களா? நீ அமைதியா இருக்கிறதுல தெரியுது. அதுக்காண்டி நாங்க பட்னிலாம் போட மாட்டோம். அந்த ஒலை வைக்கிறதா வேணாம்னு சொல்றோம், இல்லைன்னு சொல்றோம். மத்தபடி தோசை இருந்தா இட்லி இருந்தா எடுத்து ஊத்துவாங்க. அப்புறம் சப்பாத்தி போட்டு எப்படியோ பண்ணுவாங்களே ஒழிஞ்சு இன்னொரு ஒலை வைக்க விட மாட்டாங்க எங்க அம்மா அப்படின்னு தேனும் அழகர்னு சொல்ல அப்படியே வியந்து பாக்குறாங்க நம்ம பூங்கொடி. அதனாலதான் நீ தனியா ஒலை வச்சதும் எங்க அம்மா அப்படி பண்ணிட்டாங்க அண்ணி, நீங்க எதுவும் நினைக்காதீங்க, நான் ஒண்ணும் நினைக்கலம்மா அப்படிங்கிறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஊயின்னு ஒரே சவுண்டு. என்னடா சவுண்டு? அவனா அவ அப்படின்னு வந்தா, என்னடா என் புள்ளைய அப்படி பண்ணிக்க இப்படி பண்ணிக்கன்னு ஓவரா கத்த சவுண்டு விட எல்லாரும் எவ்வளோ சொல்றாங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு. தாம் பக்கம் தப்பு இருக்கிறக்காண்டி மீனாட்சியும் மாயாண்டியும் பம்மி பம்மி பேசுறாங்களா. அதனால அவங்க ரொம்ப ஓவரா எகிரி எகிரி அடிக்க பூங்கொடினால இங்க உள்ளார இருக்க முடியல. தேனு என் கையை பிடி தூக்கு அப்படின்னு சொல்ல, அண்ணி நீங்க இருங்க நாங்க பாத்துக்கிறோம். இல்ல தேனு நீ சும்மா இரு, அவங்க இப்படி விட்டா ரொம்ப பண்ணுவாங்க, என்னை கையை பிடி. இல்ல வேணாம் அண்ணன் திட்டம் அப்படிங்கல. அட கையை பிடிங்கல. அழகர் வந்துடுறாரு. உங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கத்துறாங்க அப்படிங்கல. தேனு என்னை தூக்கு நான் போறேன் அப்படிங்கல. தேனு வேணாம் அப்பா திட்டுவாரு, உங்களை இங்கே இருக்க சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா மாயாண்டி என்ன பண்றாங்க, பூங்கொடி இங்கே இருக்க சொல்லு, நீ அங்க வர வேணாம் அவ அலைய வேணாம் அப்படின்ட்டு போறாங்களா. அலைய வேணான்ட்டு போறாரு முடியலைங்கனால. போற போக்குல சூன்னு சொல்லிட்டு போறதுனால தேனு தூக்க மாட்டேங்குது. அழகர் என்ன பண்றாரு, நான் தூக்குறேன் அப்படின்னு கையை கொடுக்க இந்த பிள்ளை கையை அது மேல வைக்க அப்படி எந்திரிச்சு எந்திரிச்சு பாக்குது. எந்திரிக்க முடியல. என்னால முடியல. டேய் என் பொண்ணு எங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கல. ராசாத்தி என்ன பண்ணுது, நான் போய் என் பிள்ளைய பார்த்துட்டு வரேன் அப்படின்னு விஞ்சிக்கிட்டு முந்திக்கிட்டு வருது. விம்மிக்கிட்டு என்னமோ அவங்க பெத்த பிள்ளை மாதிரி கெடுக்க நினைக்கிறா. இவ வந்து வர்ற சமயத்துக்கும் இவங்க வந்து சரி இரு நான் தூக்குறேன் அப்படின்னு அழகா கையை கொடுத்து அப்படியே தூக்குறாரு பாருங்க பூங்கொடியை நம்ம ஆளு.
பூங்கொடிக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. ஏன்னா, அவங்க கை படாத இடத்துலலாம் பட்டு தூக்குறாங்களா, சண்டை நடக்கையில எல்லாம் பண்ணுச்சு. அது தெரியல. இப்ப ஃபீலிங்கோட இருக்காங்க இல்லையா? அதான் சொல்லுவாங்கல்ல, "தம்மான மஞ்சத்தாலி போதும் மடியில நான் வாரேன்னு" சொல்லுவாங்க இல்லையா? அது மஞ்சத்தாலி குடுத்துட்டாரு. அந்த மஞ்சத்தாலிங்கிறது தாலிக்கு மட்டும் இல்லங்க. மனசத்தாங்க சொல்றது. மனசு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்லவங்கிற பேர் எடுபட்டுருச்சா, நல்லவங்கிற பேரு எடுபட்டுருச்சு. அதாவது கெட்டவங்கிற பேர எடுத்து நல்லவங்கிற பேரு மனசுக்குள்ள எடுபட்டுருச்சு. அதனால இந்த பிள்ள அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, மில்ட் ஆகுது. அதுவும் தாலி கட்டிட்டாங்கிறனால தான். தாலி கட்டாமலாம் அப்படிலாம் மனசுக்கு பிடிச்சாலும் பண்ண மாட்டாங்க. தூக்குறாங்க. ராசாத்தி பாக்க, "ஐய்யய்யோ! என்னாடி இப்படி இருக்கிறீங்க 2 பேரும்?" அப்படிங்கிற பார்த்துட்டு, "பூங்கொடி என்ன?" அப்படிங்கல. "நில்லு என்னப்பா?" அப்படின்ட்டு தூக்கிர்றாரு. "நீ வா பூங்கொடி" அப்படின்னு தூக்கிக்கிட்டு போக, "அத்தை, அத்தை" அப்படிங்கிறாரு. "விடு அழகரு, நீ சும்மா இரு" அப்படின்ட்டு வெளியில போக, பின்னாடியே ராசாத்தியும் ஓடியாருது. "அடியே பூங்கொடி என்னடி அவனோட சேர்ந்து வாழ்றியா?" இவன்ட்டு வர, இங்க போய் இறக்கி விட, எல்லாத்தையும் பார்த்து ரவுண்டு கட்டுறாங்க பூங்கொடி. "இப்ப என்ன? உங்களுக்கு என்னப்பா? என்ன பிரச்சனை?" "என்னாத்த அப்படி சொல்ற? உன் நெத்தியில கட்டு. ஐயோ! ஐயோ!" அப்படிங்கிற பேச்சு மட்டும், "என்னம்மா?" அப்படிங்கிறாங்க. "எனக்கு ஒண்ணும் இல்ல. தெரியாம எனக்கா பட்டுக்கிடுச்சு. போறீங்களா எல்லாரும்?" அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு 10 நிமிஷம் போராட்டத்துல எல்லாத்தையும் மூஞ்சில அடிச்ச செவுத்துல அடிச்ச பந்து மாரி மூஞ்சில அடிச்சு அனுப்பி விட்டுறாய்ங்க. என்ன இவ இப்படி போயிட்டாளேன்ட்டு எல்லாரும் போறாங்க. தோள்ல துண்ட போட்டு தோள்ல இருக்க துண்ட எடுத்து தலையில போட்டுக்கிட்டு ராசாத்தி மண்ண கவ்விருது. இப்ப எல்லாரும் பார்த்து, "டேய் அழகரு என் மருமகள தூக்குடா" அப்படின்னு மீனாட்சி சொல்ல, "இந்தா தூக்கிறேன்" அப்படின்னு தூக்க, "ஐயோ! அத்தை விடுங்க" அப்படிங்கிறாங்க. "ஏய் முட்டை கலக்கி தூக்குறது நானு, நீ அத்தைய விடுங்கன்னு சொல்லுவியா?" அப்படின்னு சொன்னோனே நம்ம பூங்கொடி என்ன பண்றாங்க, சலைச்சவங்க இல்லையா? "ஆமா, அத்தை தூக்க சொன்னாலும் நீ தூக்குன. அதனால தான் அங்கே சொன்னேன். அவங்க இறக்கி விடணும் நீ இறக்கி விடுவில்ல. அப்படியா? அவங்க சொல்லட்டும் நான் கேட்க மாட்டோம்ல. அப்படியா? அத்தை இறக்கி விட சொல்லுங்க. டேய் அழகரு அவள இறக்குடா. அதெல்லாம் முடியவே முடியாது. அதெல்லாம் முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நேரா தூக்கிட்டு போறாரு ரூமுக்குள்ள. "ஐயோ! ஐயோ! டேய் விட்றா கொஞ்ச நேரம் பேசணும்" அப்படிங்கிறாங்க. "அத்தை, அத்தைன்னு சொல்ல முடியவே முடியாது" அப்படின்ட்டு அழகர் தூக்கிட்டு போறாங்க. நந்தினி மட்டும் ஓரத்துல சோகமா இருக்கு. அவங்க ஆத்தா, "ச்சே! நம்ம ஒண்ணு நெனச்சா, இது பாரேன் 2ம் ஒண்ணு சேருதுகளே!" இதே மாரி தான் எல்லா நாடகத்துலயும் வில்லிங்க நெனைக்கிறது பூரா ஹீரோ, ஹீரோயினுக்கு அப்பப்ப நல்லது நடக்குது. மத்த நேரத்துல நாடகம் முடியிற வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் வில்லிகளோட சாம்ராஜ்யம். என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.